கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறோம். கரிசல் செய்கிற ஞாயிறு ஆராதனையிலும் ஆண்டவருடைய பிரசன்னம் பெரிதாக இருக்கும்படியாக ஆண்டவர் நம்மை வழி நடத்துவாராக. ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஜெபம் பண்ண கிடவோம். கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே எமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் 10 நரம்பு வீணையினாலும் தம்புருவினாலும் தியானத்தோடு வாசிக்கும் சுரமண்டலத்தினாலும் காலையிலே எமது கிருபையையும் இரவிலே எமது சத்தியத்தை அறிவிப்பதும் நலமாயிருக்கும். எங்களை நேசிக்கிறே எங்கள் அன்பின் தகப்பனே, கடந்து போன நாட்கள் எல்லாவற்றிலும் எங்களை கண்ணின் மணியைப் போல பாதுகாத்து இந்த புதிய வாரத்தை காண்பதற்கு எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக கோடா கோடி நன்றி செலுத்துகிறோம். கொள்ளை நோயின் காலத்திலும் உம்முடைய கிருபை எங்களை தாங்கி கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டுமாக நீர் எங்களுக்கு கொடுத்து நல்ல பாதுகாப்புக்காக உமக்கு நன்றி சொல்லும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். எங்களுடைய நன்றி வெளிகளை ஏற்றுக்கொண்டு இந்த ஆராதனை வேளையிலும் உம்முடைய மகிமை எங்களை ஆளுகை செய்து வழி நடத்துவதாக. இந்த வாரத்திற்கு வேண்டிய எல்லா பாதுகாப்பையும் இந்த ஆராதனையிலே கொடுத்து நீர் எங்களை வழி நடத்தியருளும். நாங்கள் யாவரும் உண்மையாக உம்மை விசுவாசிக்க, உம்மை நோக்கி பார்க்க, ஒரு மனதின் ஆவியோடு உம்மை தொழுது கொள்ள நல்ல பலனை தாரும். ஆராதனை முழுவதையும் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் அன்பு நிறைந்த பிதாவே. ஆண்டவருக்கு மாட்சி உண்டாகவும் ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் நாம் யாவரும் எழுந்திருந்து கீதங்களும் கீர்த்தனைகளும் 361 பாடுவோம். எண்ணில் 100 வாயும் நாவும். கீதங்களும் கீர்த்தனைகளும் 361. Yeah.
நின்ற வண்ணமாக ஆண்டவரை நோக்கி பார்ப்போமாக. துன்மார்க்கின் தான் செய்து துன்மார்க்கு விலகி நியாயத்தின் நீதியும் செய்வானையாகி அவன் தன் ஆத்மாவை பிழைக்க பண்ணுவான். என் மீறுதலை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களே எல்லாம் நீக்கியருளும். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா நியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதலும் உள்ள இதயத்தோடு அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்கள் நம்மை ஏவுகிறது. நாம் இக்காலத்தில் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமின்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக தோத்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய சரீரத்திற்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவைகளுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையுமாயிருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரமகிருபாசன தண்டையில் என்னுடனே கூட சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். ஜெபம் பண்ண கிடப்போம். யாவரும் பொதுவான பாவரிக்கை ஜெபத்தை சேர்ந்தே எடுப்போம். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உடைய வழியில் விட்டடைந்து போனோம். எங்கள் இதயத்தின் யோசனைகளுக்கு விருப்பங்களுக்கு இணங்கி நடந்தோம். புது பரிசுத்த கற்பனைக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தகவலை செய்யாமல் தாலை செய்து வந்தோம்.
எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தெய்வீக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் மனிதருக்கு அருள் செய்த வாக்குத்தத்தலின்படி நிர்வாகியுள்ள குற்றவாளிகள் எங்களுக்கு இறங்கு. தப்பிதங்களை அறிக்கிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் மீது துக்கப்படுதல்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, நாமத்திற்கு மேம்படாகும்படி நாங்கள் இதே பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து எங்களுக்கு கிருபை செய்தருளோ. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாயிருக்கிற சர்வ வல்லமுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்பி பாவத்தை நிமித்தம் துக்கப்படுகிறேன் தமது ஜனத்திற்கு பாவ விமோசனத்தையும் மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளையும் அருளி செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியிலே அவருடைய நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாய் இத்தருணத்தில் நாம் செய்கிறவருக்கு பிரியமாயிருக்கவும் இனி உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மாசில்லாமல் பரிசுத்தம் உள்ளவர்களாய் நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் தம்முடைய பரிசுத்த ஆவிமருளை செய்ய வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்விடுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அண்டல் அப்பத்தை எங்களுக்கின்றதாரும் எங்களுக்கு விரோதமாய் குற்றத்தை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்னைக்கு விடையிலே. ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளோ. தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். நாம் அணிந்து விழுந்து முழங்கால் படியிலே நம்முடைய தேவன் நாம பேச்சின் ஜனங்களும் அவன் கைக்குள்ளாலே ஆடுகளும். ஆமென். இந்த சனத்தை மன்னா
பேசி பார்த்து என் கிரியையும் கண்டார்கள். ஆலோசித்து முறையாக வாசிக்க வேண்டிய சங்கீதம் 90. சங்கீதம் 90. ஆண்டவரே தேவரீர் தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். பர்வதங்கள் தோன்றும் முன்னும் பூமி உலகத்தை உருவாக்கும் முன்னும் நீரே அநாதியா என்னென்னைக்கும் தேவனாயிருக்கிறீர். நீர் மனுஷரை நீர்த்துளியாக்கி மனுபுத்திரரே திரும்புங்கள் என்கிறீர். உமது பார்வைக்கு 1000 வருஷம் நேற்று கழிந்த நாளை போலவும் காற்றாமம் போலவும் இருக்கிறது. அவர்களை வெள்ளம் போல் வாரிக்கொண்டு போகிறீர். நித்திரைக்கு ஒத்திருக்கிறார்கள். காலையிலே முளைக்கிற புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். அது காலையிலே முளைத்து பூத்து மாலையிலே அறுப்புண்டு உலர்ந்து போம். நாங்கள் உமது கோபத்தினால் அழிந்து உமது உக்கிரத்தினால் கலங்கி போகிறோம். எங்கள் அக்கிரமங்களை உமக்கு முன்பாகவும் எங்கள் அந்தரங்க பாவங்களை உமக்கு முகத்தின் வெளிச்சத்தில் நிறுத்தினீர். எங்கள் நாட்கள் எல்லாம் உமது கோபத்தால் போய்விட்டது. ஒரு கதையைப் போல் எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம். எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், வெள்ளத்தின் மீதியால் 80 வருஷமாயிருந்தாலும் அதன் மேன்மையான வருத்தமும் சஞ்சலமுமே அது சீக்கிரமாய் கடந்து போகிறது. நாங்களும் பறந்து போகிறோம். உமது கோபத்தின் வல்லமையையும் உமக்கு பயப்படத்தக்க விதமாய் உமது உக்கிரத்தையும் அறிந்து கொள்ளுகிறவன் யார்? நாங்கள் ஞான இருதயமுள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்திருளோம். கர்த்தாவே திரும்பி வாரும். எதுவரைக்கும் கோபமாயிருப்பீர்? உமது அடியாருக்காக பரிதபியும். நாங்கள் எங்கள் வாழ்நாள் எல்லாம் கழிவுர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். உமது கிரியை உமது ஊழியக்காரருக்கும் உமது மகிமை அவர்கள் பிள்ளைகளுக்கு விளங்குவதாக. சேர்ந்து வாசிப்போம். எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. எங்கள் கைகளின் கிரியை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். ஆம், எங்கள் கைகளின் கிரியை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தியறோம். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமையுண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதாகாலங்களிலும் மகிமையுண்டாவதாக. உட்காருவோம். திருமறை பகுதி வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட பொதுவான வேத பாடம் பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முதல் 28ஆம் வசனம் முடிய. யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முதல். இயேசு வந்தபோது அவன் கல்லறையில் வைக்கப்பட்டு 4 நாளாயிற்றென்று கண்டார். பெத்தானியா ஊர் எருசலேமுக்கு சமீபமாய் ஏறக்குறைய 2 மைல் தூரத்தில் இருந்தது. யூதரில் அநேகர்
மார்த்தாள் மரியாள் என்பவருடைய சகோதரனை குறித்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லும்படி அவர்களிடத்தில் வந்திருந்தார்கள். இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்ட போது அவருக்கு எதிர்கொண்டு போனாள். மரியாளோ வீட்டிலே உட்கார்ந்திருந்தாள். மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். இப்பொழுதும் நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருளுவார் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார். அதற்கு மார்த்தாள், உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்னென்னைக்கும் அறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். அதற்கு அவள், ஆம் ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றாள். இவைகளை சொன்ன பின்பு அவள் போய் தன் சகோதரியாகிய மரியாளை ரகசியமாய் அழைத்து, போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார் என்றாள் என்பது வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. நாம் யாவரும் எழுந்து நின்று அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை சேர்ந்து சொல்லுவோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவல்லமை பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதரே விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தாவினாலே கன்னிமரியாளத்திலிருந்து உற்பத்தி பிறந்தார். பொந்து பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்தில் எழுதினார். பரமத்துக்கு ஏறி சர்வவல்ல பிதாவாகிய தேவனுடைய வலது பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உள்ளோரையும் மருத்துவரையும் நியாயத்துக்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்தமையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தலும் நித்திய ஜீவன் விசுவாசிக்கிறேன். செய்திக்கு ஆயத்தமாக நாம் யாவரும் எழுந்திருந்து கீதங்களும் கீர்த்தனைகளும் 482 பாடுவோம். அன்போடு எம்மை போசிக்கும் கீதங்களும் கீர்த்தனைகளும் 482. Hey!
தலைகளை தாழ்த்தி ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக இறைவனை நோக்கி பார்ப்போம். தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். மகிமையுள்ள எங்கள் அன்பின் தகப்பனே, எங்களோடு நீர் பேசும். இயேசு கிறிஸ்துவின் மூலமா ஜெபிக்கிறோம் அன்பு நிறைந்த பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தர்மையான நல்ல பரிசுத்தமான நாளிலும் இந்த மகிமை டிவியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு கொடிய காலத்துக்குள் நாம் எல்லாரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். காலம் கடைசி ஆகிவிட்டது என்பதை உணர்த்தும் வண்ணமாக தேசம் முழுவதும் எத்தனையோ கொள்ளை நோய்கள் எல்லாரையும் அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் பயங்களும் நடுக்கங்களும் அநேகரை பிடித்து அநேக கண்ணீரோடு துன்பத்தோடு துக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு காலங்கள். எல்லா விதமான வேலைகள் தொழில்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு காலங்கள். இந்த காலங்களிலும் கிருபையாக ஆண்டவர் இம்மட்டுமாக நம்மை காத்து கொண்டு வருகிறார் என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அவரை முழு மனதோடு அவரிடத்தில் அன்பு கூற நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த பண்டிகையை கொண்டாடி 2 வாரத்திற்கு அப்புறமாக நாம் எல்லாரும் இறைவனை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த பிறகு தர்மையான உலகத்தில் 40 நாட்கள் நான் உயிரோடு இருக்கிறேன் என்பதை அநேகருக்கு அவர் வெளிப்படுத்தினார். அதன் பிறகு அவர் பரத்திற்கு ஏறி பரிசுத்த ஆவியை நம் மத்தியிலே அனுப்பி, என் அன்பு பிள்ளைகளே, அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது நீங்கள் பலனடைவீர்கள் என்று சொல்லி தன்னோடு 3.5 வருஷம் சீசர்களாயிருந்த அவர்களுக்கு கூட நீங்கள் அந்த ஆவியை பெற்ற பிறகு நீங்கள் ஊழியத்திற்கு செல்லுங்கள், காத்திருங்கள் என்று சொல்லி அந்த 50வது நாளிலும் கூட அந்த சீசர்கள் மேலே அந்த பரிசுத்த ஆவி இறங்கினது நிமித்தமாக அந்த சீடர்கள் ஒவ்வொருவரும் உலகம் முழுவதும் சாட்சியாக நின்றார்கள். தர்மையான நாட்களிலும் கூட நம்மை பார்த்து இறைவன் சொல்லுகிற வார்த்தை, என் அன்பு பிள்ளைகளே, என்னுடைய பலனை பெற்றுக்கொள்ளுங்கள், இந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுதுதான் நீங்கள் எல்லாவற்றிலும் சமாதானமாக வாழ முடியும் என்று சொல்லி நம்மை பார்த்து இறைவன் சொல்லுகிறார். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் அகில உலகத்திற்கும் ஒரு பெரிய ஒரு நற்செய்தி. முடங்கி கிடந்த மக்கள் ஒரு புது வாழ்வை பெற்றார்கள். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் எல்லா விதமான சூழலிலும் நமக்கு உறுதி அளிக்கிறவராக அவர் நம்மோடு இருந்து கொண்டிருக்கிறார்.
இந்த உலகத்தின் முடிவு வரைந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று அவர் உறுதி அளித்து கொண்டிருக்கிறார். இந்த நாளிலும் இறைவன் நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரு அருமையான வார்த்தை, அன்பு பிள்ளையே, உன்னை நான் பலப்படுத்த விரும்புகிறேன். நீ அந்த பரிசுத்த ஆவிக்காக காத்திரு. அந்த பரிசுத்த ஆவி உனக்குள் வரும் பொழுது நீ பலனடைவாய். தர்மையான வேளையிலும் கூட அந்த பரிசுத்த ஆவியின் பலனை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது அநேக ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளலாம். அந்த பரிசுத்த ஆவி நமக்குள் வரும் பொழுது அப்படி என்ன ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் என்று சொன்னால், முதலாவது ஆசீர்வாதம், பயத்திலிருந்து நாம் விடுதலை அடைவோம். அதான் முக்கியமான ஒரு காரியம். இன்றைக்கு ஒவ்வொரு மனுஷனுக்கும் மனுஷிக்கும் ஒவ்வொரு விதமான பயங்களினாலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சீடர்களை பார்க்கும் பொழுது பூட்டிய அறைக்குள் மிகுந்த பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறையே பிடித்து கொண்டு போகும் பொழுது எல்லாரும் ஓடி போனார்கள். ஒரு பயம் அவர்களை பிடித்தது. கடைசி வரைக்கும் ஆண்டவரிடத்திலே அவர்களால் நிலைத்திருக்க முடியாமல் போய்விட்டது. ஆனால் இறைவன் சொல்லுகிறார், இந்த பரிசுத்த ஆவி உனக்குள் வரும் பொழுது அந்த பயத்திலிருந்து நீ விடுதலை அடைவாய். பயம் என்று சொல்லும் பொழுது அது பிசாசினுடைய கையிலே உள்ள ஒரு பயங்கரமான ஒரு ஆயுதம். ஒவ்வொரு தேசங்களும் அநேக ஆயுதங்களை வைத்திருக்கிறது. சில ஆயுதங்கள் மிகவும் ஒரு பயங்கரமான ஆயுதம் என்று பெயர் பெறுகிறது. அதே போல பிசாசின் கையிலே உள்ள ஒரு பயங்கரமான ஆயுதம் பயம். அது ஒரு மனுஷனுக்குள் வரும் பொழுது அவனால் இந்த உலகத்திலே வாழ முடியாது. அவனால் இந்த உலகத்திலே எதையும் சாதிக்க முடியாது. யோவான் 20:19 வாசிக்கும் பொழுது, வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீசர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதருக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த உயிர்த்தெழுந்த பிறகு பயத்தோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கிறார். அந்த சீடர்கள் அவ்வளோ பயத்தோடு இருந்தார்கள். சாதாரணமாக பார்க்கும் பொழுது அந்த துணிச்சல் அவரிடத்தில் இல்லாமல் இருந்தது. அப்போஸ்தலர் 3:8 நீங்கள் வாசித்து பார்த்தால், அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து அவர்கள் நோக்கி, ஜனத்தின் அதிகாரிகளே, இஸ்ரவேலின் மூப்பர்களே, 9 சொல்லுகிறது, பிணியாளியாயிருந்த இந்த மனுஷனுக்கு செய்யப்பட்ட உபகாரத்தை குறித்து எதினாலே இவன் ஆரோக்கியமானான் என்று நீங்கள் இன்று எங்களிடத்தில் விசாரித்து கேட்டால், உங்களால் சிலுவையிலே அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாயிருக்கிற நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாய் நிற்கிறான் என்று உங்கள் எல்லாருக்கும், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிய கடவுது என்று இந்த பேதுரு ஒரு துணிச்சலோடு சொல்லுகிறான். இந்த பேதுருவுக்கு இந்த துணிச்சல் எப்படி வந்தது? அந்த பரிசுத்த ஆவியை பெற்றதுனால தான் இவ்வளவு பெரிய துணிச்சல். அதற்கு முந்தி பேதுருடைய நிலைமையை வாசிக்கும் பொழுது லூக்கா 22:54, 55, 56 எல்லாம் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, அவர்கள் இயேசுவை பிடித்த பின்பு பிரதான ஆசாரியனுடைய வீட்டில் கொண்டு போய் விட்டார்கள். பேதுருவும் தூரத்திலே பின் சென்றான். அவனுக்குள் அப்பொழுது பயம் இருந்தது. அவர்கள் முற்றத்தின் நடுவிலே நெருப்பை மூட்டி அதை சுற்றி உட்கார்ந்த போது பேதுருவும் அவர்கள் நடுவிலே உட்கார்ந்தான். அப்பொழுது ஒரு வேலைக்காரி அவனை நெருப்பண்டையிலே உட்கார்ந்திருக்கிறதை கண்டு அவனை உற்று பார்த்து, இவனும் அவனோடு இருந்தவன் தான் என்றால், அதற்கு பேதுரு, ஸ்திரியே, அவனை அறியேன் என்று சொன்னான். பாருங்கள், அவனுக்குள்ளாக ஒரு பயம் இருந்தது. ஆனால்
அந்த பரிசுத்த ஆவி பேதுருவுக்குள் வந்த பிறகு அவன் தைரியமாக பேசுகிறான். அப்போஸ்தலர் 3:10 உங்களால் சிலுவையிலே அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாயிருக்கிறேன் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாய் நிற்கிறான் என்று உங்கள் எல்லாருக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிய கடவுது என்று ஒரு தைரியமாக சொன்னான். பரிசுத்த ஆவி நமக்குள்ளாக வரும் பொழுது அந்த பயத்தின் நிமித்தமாக நாம் கவலைப்படாதபடி ஒரு தைரியம் நமக்கு கிடைக்கிறது. அன்பானவர்களே, இந்த நாட்களிலும் கூட பெந்தேகோஸ்தே திருநாளை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். இந்த பரிசுத்த ஆவியை எப்படியாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற நல்ல ஒரு சிந்தனையோடு, ஆண்டவரே, பயம் என்னை வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறது. ஏன் எனக்கு இப்படிப்பட்ட வியாதி? ஏன் எனக்கு இரவு வருகிறது? இந்த உலகத்தில் நான் எப்படி வாழப்போகிறேன்? எத்தனையோ அவமானங்கள், இப்படி அநேக சிந்தனைகள் நம்மை வாட்டி கொண்டிருக்கிறது. இந்த நாட்களில் இறைவன் சொல்லுகிறார், என் அன்பு பிள்ளையே, நீ பயப்படாதே, நீ பயப்படாதே. நீ பயப்படுகிற காரியம் உன்னை இரண்டாம் மரணத்திற்குள்ளாக கொண்டு சென்று விடும். நீ பயப்படாதே. அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு நீ காத்திரு. அப்பொழுது உனக்கு ஒரு தைரியம் உண்டாகும். இந்த உலகத்தில் எல்லாவற்றிலும் நீ மேன்மையாக இருப்பாய் என்று இறைவன் சொல்லுகிறார். பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? உள்ளத்திலே சமாதானம் இல்லையா? உள்ளத்திலே சந்தோஷம் இல்லையா? இன்றைக்கு முழங்கால் படியிட்டு, இறைவனே, அந்த பரிசுத்த ஆவியை எனக்குள்ளாக அனுப்பும், அந்த பரிசுத்த ஆவியை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இறைவனிடத்தில் கேளுங்கள். அந்த பொல்லாத பயத்திலிருந்து நாம் விடுதலை அடைய முடியும். இரண்டாவதாக ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்று சொன்னது போல அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும் பொழுது இரண்டாவது நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு ஆசீர்வாதம், பாடுகளில் இருந்து நமக்கு ஒரு பெரிய ஒரு வெற்றியை ஆண்டவர் தருகிறார். இந்த நாட்களிலும் கூட எத்தனையோ பாடுகள், எத்தனையோ வேதனைகள், எத்தனையோ காரியங்களிலே அநேகர் துன்பத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அன்பு பிள்ளையே, இந்த பரிசுத்த ஆவி உனக்குள் வரும் பொழுது அந்த பாடுகளிலிருந்து நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். உனக்காக தான் நான் மரித்தேன் என்று இறைவன் சொல்லுகிறார். ஏசாயா 53:4 வாசிக்கும் பொழுது, ஏசாயா 53:4 மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் என்று சொல்லி தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும் பொழுது நீ இப்பொழுது பட்டுக்கொண்டிருக்கிற பாடுகளுக்கு பின் ஒரு பெரிய வெற்றி உனக்கு இருக்கிறது என்பது உயிர்த்தெழுந்த ஆண்டவரால் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நினைத்துக்கொள். நீ பயப்படாதே. நீ பாடுகளை பட்டு கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி நீ பயப்படாதே. இந்த பாடுகளினூடே அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள். ஆண்டவருடைய பாதப்படியிலே நீ காத்திரு. நீ இரட்டத்தனையாக ஆசீர்வதிக்கப்படுவாய். இறைவன் சொல்லுகிற வார்த்தை, என் பரிசுத்த ஆவிக்காக நீ காத்திரு. இந்த பாடுபட்டு கொண்டிருக்கிற இந்த வேளையிலே உனக்கு இரட்டிப்பான நன்மை வரும். யோபு நாம் எல்லாருக்கும் தெரியும். அவன் பாடுகளுக்கு பிறகு ஒரு பெரிய வெற்றியை அடைந்தான். யோசேப்பு நாம் எல்லாருக்கும் தெரியும். அவன் பாடுகளுக்கு பின் ஒரு பெரிய வெற்றியை அடைந்தான். இயேசு கிறிஸ்துவை பற்றி நமக்கு தெரியும். இந்த இயேசு கிறிஸ்துவும் பாடுகளுக்கு பின் உலகையும் சாத்தானின் ஆளுகையையும் அவர் வெற்றி கொண்டார் என்று சொல்லி நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் பாடுகளுக்கு பின் ஒரு பெரிய மகிழ்ச்சி, ஒரு வெற்றி விதைக்கப்பட்டிருக்கிறது. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அதை நமக்கு உறுதிப்படுத்துகிறார். என் அன்பு பிள்ளையே, நீ பாடுகளை பட்டு கொண்டிருக்கிறாயா? அவமானங்களை பட்டு கொண்டிருக்கிறாயா? இந்த உலகத்திலே நான் எப்படி தலை காட்ட முடியும் என்று சொல்லி நீ நினைத்து கொண்டிருக்கிறாயா?
ஆண்டவர் சொல்லுகிறார், நீ வீணாக சிந்திக்காதே, வீணாக நீ பயப்படாதே, வீணாக கவலைப்படாதே. நீ செய்கிற ஒன்று, உன் அறை வீட்டை பூட்டிக் கொண்டு பரிசுத்த ஆவியே எனக்குள் வாரும் என்று மட்டும் நீ கேள். அப்பொழுது நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். உன்னை கொண்டு நான் பெரிய காரியங்களை செய்வேன். யோபுவை பார்க்கும் பொழுது அவனிடத்திலே ஏராளமான சொத்துக்கள் இருந்தது. 7000 ஆடு, 3000 ஒட்டகம், 500 கழுதை, 500 ஏர் மாடு, நிறைவான ஏராளமான பணிவிடையாளர்கள், 7 குமாரர்கள், 3 குமாரத்தி. பாருங்கள், எத்தனையோ ஆசீர்வாதங்கள். ஆனால் அந்த எல்லாவற்றையும் அவன் இழந்து போனான். ஆனாலும் ஆண்டவர் அவனை எல்லாவற்றிலும் ஆசீர்வதித்தான். அவன் பாடுகளுக்கு பின்பு அவனுக்கு இரட்டிப்பான நன்மைகள் வந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். யோசேப்பு 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போடப்படுகிறான். எத்தனையோ பாடுகள். தன்னுடைய சகோதரர்களால் குழியிலே தூக்கி போடப்பட்டான். ஆனாலும் அவர்கள் எல்லாரும் நிலைத்திருந்தார்கள். அவர் என்னை கொண்டு போட்டாலும் நான் அவரிடத்தில் விசுவாசமாயிருப்பேன். ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியின் பலன் நமக்குள்ளாக வரும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இந்த பாடுகளுக்கு பின் உனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறேன், ஒரு உயிர்த்தெழுந்த ஆண்டவராக நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி நம்மை பார்த்து சொல்லுகிறார். ஒரு அருமையான ஒரு பாடலின் வரி சொல்லுகிறது, உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, ஒருபோதும் கைவிட மாட்டீ. உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, ஒருபோதும் கைவிட மாட்டீ. கண்ணீரை துடைத்து கரங்களை பிடித்து காலமெல்லாம் காத்து கொண்டே. கண்ணீரை துடைத்து கரங்களை பிடித்து காலமெல்லாம் காத்து கொண்டே. ஐயா, காலமெல்லாம் காத்து கொண்டே. உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, ஒருபோதும் கைவிட மாட்டீ. உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, ஒருபோதும் கைவிட மாட்டீ. அன்பானவர்களே, தர்மையான வேளையில் இறைவன் நம்மோடு பேசுகிற வார்த்தை, இந்த பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது நீங்கள் பயம் நீங்கி வாழ்வீர்கள். உங்களுக்கு உள்ள இந்த பாடுகளில் இருந்து ஒரு பெரிய வெற்றி உங்களுக்கு விதைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பரிசுத்த ஆவியை பெறும் பொழுது நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். மூன்றாவதாக இறைவன் சொல்லுகிறார், நண்பு பிள்ளைகளே, இந்த பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது பாவத்திலே இருந்து ஒரு பெரிய வெற்றியை நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீர்கள். இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது எல்லாரும் பாவிகள், எல்லாரும் ஏதாவது ஒரு பாவத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். பாவம் செய்கிற ஆத்மா சாகும். பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் செய்து கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் நமக்கென்று ஒரு நித்திய அழிவு வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு மனுஷியும் அநேக பாவ வாழ்க்கையிலே அமிழ்ந்து கிடக்கிறார்கள். ஆனால் இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சொல்லுகிறார், அன்பு பிள்ளைகளே, நான் பாவத்திலிருந்து உங்களை தூக்கி எடுத்து உங்களுக்கு நான் வெற்றியை கொடுப்பேன். சிலுவையிலே உங்களுக்காக நான் இரத்தம் சிந்தினேன். 1 யோவான் 2 அதிகாரம் 2 சொல்லுகிறது,
நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாய் அவர் இருக்கிறார். இன்றைக்கு பாவம் செய்யும் பொழுது ஆரம்ப நாட்களில் அது சந்தோஷமாக இருக்கலாம். ஆனால் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வைக்கப்பட்டிருக்கிறது. பாவம் செய்கிற ஆத்துமா ஒன்றுக்கும் உதவாது. ஆனால் இறைவன் சொல்லுகிறான், அந்த பரிசுத்த ஆவி உனக்குள் வரும் பொழுது இந்த பாவத்திற்கு எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு பலன் உனக்கு உண்டாகும். உனக்கு நித்திய மரணம் உன்னை சந்திக்காது. உயிர்த்த ஆண்டவரால் அநேகர் பாவ மன்னிப்பும் மெய் வாழ்வையும் பெற்று கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் இந்த நேரத்தில் நாம் விசுவாசிக்க வேண்டும். யோவான் 20ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுகிறது, எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் உங்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும். இந்த நாட்களிலும் கூட ஆண்டவரே, அந்த பாவ மன்னிப்பை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். இறைவன் சொல்லுகிறார், மற்றவர்களுடைய பாவங்களை மற்றவர்களை நீ மன்னிப்பாயாக. மற்றவர்களை நீ மன்னிக்கும் பொழுது அந்த பரிசுத்த ஆவி உனக்குள்ளாக வரும். உன்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும், உனக்கு வாழ்வு கொடுக்கப்படும் என்று இறைவன் சொல்லுகிறார். இந்த நாட்களிலும் கூட ஆண்டவரே, நான் இவ்வளவு பெரிய பாவத்தை செய்து விட்டேனே, நீர் என்னை சந்திப்பீரா என்று சொல்லி நாம் நினைக்கலாம். இறைவன் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு என்று சொன்னது போல நம்முடைய ஆண்டவர் இந்த பாவ வாழ்க்கையிலிருந்து நம்மை தூக்கி எடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். சகேயு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவன் ஒரு ஆயக்காரன், ஒரு பாவியாக இருந்தான். அவனையும் ஆண்டவர் அவனுக்குள்ளாக ஆண்டவருடைய ஒளி சென்றதுனால, நான் யாரிடத்திலாவது அநியாயமாய் வாங்கியிருந்தேன் என்று சொன்னால் அதை நாளத்தனையாக நான் திருப்பி கொடுக்கிறேன். அந்த பாவம் மன்னிக்கப்படுகிறது. பவுல் அப்போஸ்தலன் எல்லாருக்கும் தெரியும். அவன் ஒரு பரிசேயன். ஆண்டவருக்கு விரோதமாக அநேக காரியங்களை செய்தான். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன். ஆண்டவருடைய ஒளி அவனுக்குள்ளாக போகும் பொழுது, அந்த பரிசுத்த பலன் அவனுக்குள்ளாக போகும் பொழுது அந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டு ஒரு புது மனுஷனாக மாறுகிறான். அவர்களை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். இந்த நாட்களிலும் கூட இறைவன் சொல்லுகிறார், என் அன்பு பிள்ளையே, பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த பரிசுத்த ஆவியின் பலனை நீ பெற்றுக்கொள்ளும் பொழுது அந்த பாவ கரைகள் எல்லாம் உன்னை விட்டு அகன்று ஒரு பரிசுத்தவானாக நீ நிலைத்திருப்பாய். அநேக நன்மைகள் உனக்கு உண்டாகும் என்று இறைவன் இந்த பரிசுத்தமான நாட்களிலும் கூட நம்மை பார்த்து சொல்லுகிறான். எனவே அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும் பொழுது பயம் நீங்கி போகிறது. அதே போல பாடுகள் நீங்கி போகிறது, பாவங்களும் முழுவதுமாக நீங்கி போகிறது. இந்த மூன்றும் நம்மை விட்டு விலகி போகும் பொழுது நீங்கள் பரிபூரணமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் நீர் கால்கள் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல இருப்பீர்கள். நீங்கள் விடி வெள்ளியை போல பிரகாசிப்பீர்கள். ஆனால் ஒரு மனுஷனுக்குள்ளாக பயம் இருக்கும் என்று சொன்னால் அவனால் வாழ முடியாது, அவனால் சாதிக்க முடியாது. ஒரு மனுஷனிடத்திலே பாடுகள் இருந்தது என்று சொன்னால் பாடுகளிலே பலவிதங்கள் உண்டு. நோய் ஒரு பாடு, கடன் தொல்லை ஒரு பாடு, அவமானங்கள் ஒரு பாடு. இவை இருந்தது என்று சொன்னால் ஒரு மனிதனால் சாதிக்க முடியாது. அதே போல ஒரு பாவியாக இருந்தால் அவர்களாலும் சாதிக்க முடியாது. பாவம் செய்கிற ஆத்மாவால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் இறைவன் சொல்கிறார், இந்த பரிசுத்த ஆவியை நீ பெற்றுக்கொள்ளும் போது பயம் நீங்கி போகும், பாடுகள் மறைந்து போகும். அந்த பாடுகளிலே உள்ள கொடிய நோய்கள் உன்னை விட்டு எடுபட்டு போகும். பாவ வாழ்க்கை ஈசோப்பினால் உன்னை சுத்திகரித்து உன்னை பரிசுத்தவானாக மாற்றும். நீ ஒரு சிறப்பான ஒரு நீர் கால்கள் ஓரமாய் நடப்பட்ட ஒரு மரத்தை போல் இருப்பாய். உயிர்த்த ஆண்டவர் உலக மக்களுக்கு, அகில உலக மக்களுக்கும்
ஒரு உறுதியான நம்பிக்கையை கொடுக்கிறார். எனவேதான் சீடர்களுக்கு கடைசியாக சொல்லும் பொழுது, எருசலேமிலே போய் காத்திருங்கள். 3.5 ஆண்டுகள் ஆண்டவரோடு இருந்த சீடர்களுக்கு கூட, நீங்கள் என்னை பார்த்திருக்கிறீர்கள், என்னிடத்தில் கற்றிருக்கிறீர்கள், இப்படியே போய் ஊழியம் செய்யுங்கள் என்று சொல்லவில்லை. எருசலேமிலே போய் காத்திருங்கள், பரிசுத்த ஆவி உங்கள் மேல ஊற்றப்படும், அதன் பிறகு எனக்காக ஊழியத்தை செய்யுங்கள். ஏன்? அந்த பரிசுத்த ஆவி வரும் பொழுதுதான் உங்களால் இந்த உலகத்தில் நிலைத்து நிற்க முடியும். உங்களுக்கு இருக்கக்கூடிய பயங்கள் நீங்கும், உங்களுக்கு இருக்கக்கூடிய துன்பங்கள் நீங்கும், பாவங்கள் மன்னிக்கப்படும். அதன் பிறகு என்னுடைய ஊழியத்தை செய்யுங்கள். எனவேதான் உயிர்த்த ஆண்டவர் அகில உலக மக்களுக்கும் ஒரு உறுதியான நம்பிக்கையாயிருந்தார். தற்கால பயங்கள், பாடுகள், பாவத்திலும் இருந்தும் விடுதலை, வாழ்வையும் நம்பிக்கையின் வெற்றியையும் நம்முடைய ஆண்டவர் அளிக்கிறார். உயிர்த்த ஆண்டவரால் இன்று திருச்சபை, ஆலயம், விசுவாசிகள் எல்லாரும் வளர்ந்து பெருகி கொண்டிருக்கிறார்கள். இயேசுவை போல சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். இறைவன் நம்மோடு பேசின ஒரு ஆழமான ஒரு சத்தியம், என் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. அப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியின் பலனை நாம் எல்லாரும் பெற்றுக்கொள்ளுவோம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் பண்ண கிடவோம். வல்லமையுள்ள ஆண்டவரே, இந்த அருமையான பரிசுத்தமான நாளிலும் உம்மை தொழுது கொள்ளக்கூடிய நல்ல ஒரு ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்தி, விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு எல்லா நன்மைகளும் உண்டாகும். விசுவாசிக்கிற பிள்ளைகள் ஒருபோதும் பதறமாட்டார்கள். இந்த அருமையான நாட்களிலும் கூட நாங்கள் உம்மீது நம்பிக்கை வைத்து எல்லா நன்மைகளையும் சுதந்தரித்துக் கொள்ள நீர் எங்களுக்கு துணை செய்வீராக. உயிர்த்த ஆண்டவராக எங்கள் மத்தியிலே இன்றளவும் அசைவாடி எங்களுக்கு வேண்டிய எல்லா பலனையும் கிருபைகளை நீர் கொடுத்து வருகிறீர். உம்மால் ஆகாததென்று இந்த உலகத்திலே ஒன்றுமே இல்லை, எல்லாம் உம்மால் கூடும். ஆண்டவரே, நாங்கள் உம்மீது நம்பிக்கை வைத்து உம்மை உறுதியாய் நாங்கள் பிடித்து கொள்ளக்கூடிய ஒரு விசேஷித்த வல்லமை எங்களை ஆளுகை செய்யட்டும். விசேஷமாக கொள்ளை நோய்க்காக ஆண்டவரே நாங்கள் வாரத்தோடு ஜெபிக்கிறோம். இந்த உலகத்தின் மக்கள் யாவரும் பயத்தோடு நடுக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, இந்த கொள்ளை நோயினாலே எத்தனையோ பிள்ளைகள் மரித்து விட்டார்கள், எத்தனையோ பேர் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நாட்களிலும் கூட உம்முடைய இரக்கம் எங்களுக்கு வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய இரக்கம் எங்களை ஆளுகை செய்யட்டும். என் நாமத்தினால் நீ எதை கேட்டாலும் அதை தருவேன் என்று சொன்னீரே. ஆண்டவரே, உம்முடைய பாதுகாப்பு எங்களுக்கு வேண்டும். உம்முடைய பலத்த பாதுகாப்பு எங்களோடு இருந்து இந்த கொள்ளை நோய்களுக்கு விலக்கி காத்து கொள்ளும்படியாக, இந்த உலகத்தை விட்டு இந்த கொள்ளை நோய் நீங்கும்படியாக, நீர் அனுக்கிரகம் பாராட்டும்படியாக உம்மை நோக்கி பார்க்கிறோம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லருடைய நிழலில் தங்குவான் என்று சொன்னது போல உம்முடைய நிழலிலே தங்கக்கூடிய ஒரு பலனை நீர் எங்களுக்கு தருவீராக. வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்னீரே. இந்த நாட்களிலே ஒவ்வொரு வீட்டின் நிலை கால்களிலும் உம்முடைய இரத்தம் பூசப்படுவதாக. ஒவ்வொரு வீட்டின் அறைகளிலும் உம்முடைய இரத்தம் தெளிக்கப்படுவதாக. ஒவ்வொரு வீட்டை சுற்றிலும் நீர் வேலியடைத்து காத்து கொள்வீராக. யாருக்கும் எந்த தீங்கும் வராதபடி பயம் நீங்கி சமாதானமாக வாழக்கூடிய ஒரு நல்ல பலனை எங்களுக்கு தருவீராக. அதை இந்த நாட்களிலே நாங்கள் கேட்கிறோம். நீர் தருவீர் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம், உறுதியாய் நம்புகிறோம். ஆண்டவரே, இத்தனை நாட்களாக உலகம் முழுவதும் எத்தனையோ பாடுகளை
மக்கள் சந்தித்து வருகிறார்கள். இந்த பாடுகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து நீர் ஒவ்வொருவரும் எல்லா பிள்ளைகளும் நீடித்த நாட்கள் வாழக்கூடிய நல்ல ஒரு பலனை கொடுத்து நீர் ஆளுகை செய்யும். ஆண்டவரே, கல்வி பயில்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஏற்ற வேளையிலே எல்லா கல்வி நிலையங்களும் திறக்கப்பட்டு பிள்ளைகள் சிறப்பாக கல்விகளை கற்க நீர் துணை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா விதமான தொழில்களும் தடையில்லாமல் சிறப்பாக நடக்க நீர் எங்களுக்கு பலன் தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களிலும் ஒரு தெய்வீக கரம் எங்கள் யாவரையும் ஆளுகை செய்து இந்த பொல்லாத கொள்ளை நோயின் காலத்திலிருந்து எங்களை விடுவித்து சந்தோஷப்படுத்துவீராக. இந்த புதிய வாரம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். நாங்கள் எங்கு சென்றாலும் உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்லட்டும். உம்முடைய மகிமை பின்னாலே வந்து எங்களை காத்து வழி நடத்தட்டும். ஆண்டவரே, நாங்கள் யாவரும் ஜீவனோடு உமக்கு நன்றி சொல்லக்கூடிய எல்லா பலனையும் கிருபைகளையும் தாரும். உம்மை நம்பி இருக்கிறோம், எங்களை காத்து கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் அன்பு நிறைந்த பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியின் கூட்டுறவும் நாம் அனைவரோடும் கூட என்றென்றும் நிலைத்திருப்பதாக. நிறைவு கீதமாக நாம் யாவரும் எழுந்திருந்து கீதங்களும் கீர்த்தனைகளும் 34வது பாடலை பாடுவோம். தேவாதி தேவன் தனக்கு. கீதங்களும் கீர்த்தனைகளும் 34வது பாடல். Amen.
மகிமையுள்ள ஆண்டவரே, இந்த ஆராதனைக்காக நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய மகிமையை கண்டோம், கோடா கோடி நன்றிகளை எடுக்கிறோம். நாங்கள் உம்மை விசுவாசித்து எல்லா காரியங்களிலுமே தரிசித்து நடக்கக்கூடிய ஒரு பாக்கியம் வருகட்டும். நீரே எங்களை காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் அன்பு நிறைந்த பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.